நம்முடைய மெய்ப்பொருள் சேனலில் பல்வேறு கோவில்களை பற்றி பார்த்திருக்கிறோம். அந்த கோவில்களில் சொல்லப்படும் புராண கதைகளையும் பார்த்திருக்கிறோம். அந்த கோவில் எந்த காலத்தில் கட்டப்பட்டது என்றும் அதை கட்டியவர் யார் என்றும் அங்கே உள்ள கல்வெட்டுகளை பற்றியும் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த கோவிலில் உள்ள சில சிற்பங்களையும் பார்த்திருக்கிறோம். இந்த பகுதியில் நம்முடைய கோயில்களில் இருக்கக்கூடிய ஒரு விலங்கின் சிற்பத்தை பற்றி அறிந்து கொள்ள முயற்சிப்போம். இந்த விலங்கின் பெயர் யாளி. இது கற்பனையான விலங்கா அல்லது முற்காலத்தில் வாழ்ந்த ஒரு விலங்கா? சங்ககால இலக்கியங்களில் இந்த விலங்கு சில இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை ஆலி என்றும் அழைக்கிறார். இந்த விலங்கானது மிக பெரியதாகவும் பலம் பொருந்தியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த விலங்கு யானையை விட உருவத்தில் பெரியது என்றும் இதன் உணவே யானைதான் என்றும் சொல்லப்படுகிறது. இலக்கியங்கள் இவ்வாறு கூறிக்கொண்டிருக்க, புராண கதைகளில் இந்த விலங்கினை பற்றிய செய்திகள் அதிகமாக நமக்கு கிடைக்கவில்லை. அவ்வாறு இருக்கையில் பல நூறாண்டுகள் பழமையான கோவில்களில் இந்த விலங்கின் சிற்பங்கள் எவ்வாறு இடம்பெற்றிருக்கின்றன? இந்த பழமையான கோவில்களின் தூண்களில் இந்த விலங்கின் சிற்பங்கள் மிக பிரம்மாண்டமாக செதுக்கப்பட்டிருக்கின்றன. யானை, சிங்கம் போன்ற விலங்குகள் கோவில்களில் செதுக்கப்பட்டிருந்தாலும் இந்த யானையின் சிற்பம் தனி வசீகரத்தை கொடுக்கிறது. சங்ககால இலக்கியங்களில் இந்த விலங்கு குறிப்பிடப்பட்டிருப்பதால் இது ஒருவேளை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து பிறகு அழிந்து போயிருக்கலாம், அல்லது முழுக்க முழுக்க இது ஒரு கற்பனையான விலங்கு என்றும் சொல்லலாம். இந்த யாளிகள் கோரை பற்களோடு சில இடங்களில் யானை போல தந்தம் கொண்டும் காணப்படுகின்றன. சில இடங்களில் அதன் முகம் சிங்கம் போல தோன்றுகிறது. சில தமிழ் அறிஞர்கள் ஆலி என்ற சொல்தான் யாளி என்று மறுவிருக்கிறது. ஆலி என்றால் சிங்கம். எனவே பன்னிடம் காலத்திற்கு முன்பாக சிங்கங்கள் உருவத்தில் பெரியதாக இருந்திருக்கக்கூடும். எனவே இந்த யாளி என்பது சிங்கத்தை குறிக்கும் என்றும் சொல்கிறார்கள். சில வருடங்களுக்கு முன்பு அழிந்து போன டைனோசரும் யாளியும் ஒன்றா என்ற தலைப்பில் கட்டுரை ஒன்றை படித்தேன். இவை இரண்டும் ஒன்றல்ல என்று சான்றுகளோடு மறுத்து கூறும் மற்றொரு கட்டுரையையும் படித்தேன். எது எப்படியோ, நம் கோவில் தூண்களில் இருக்கும் இந்த யாளியானது எங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டி அதை பற்றிய தகவல்களை சேகரிக்க எங்களை உந்தி இருக்கிறது. அதன் அடிப்படையில் யாளியை தேடி எங்களுடைய பயணத்தை தொடங்குகிறோம். எங்கள் பயணத்தில் உங்களையும் இணைத்துக் கொள்ள விழைகிறோம். உங்களுக்கு தெரிந்த யாளி பற்றிய செய்திகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டால் அவற்றையும் எங்கள் பதிவில் உங்களுடைய பெயர்களோடு இணைத்துக் கொள்வோம். கூட்டாக சென்று நம் கோவில்களில் இருக்கும் வசீகரமான இந்த விலங்கான யாளியை அறிந்து கொள்ள முற்படுவோம்.